Hi, hello. Welcome to Jeff Sari. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஜர்தோசி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். இது பெரிய ஜர்தோசி, இது வந்து சின்ன ஜர்தோசி. ஸோ இதை வந்து ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க, கோரானும் சொல்லுவாங்க. இப்போ இந்த போர்ஷன் வந்து பெண்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து ஊசியில் மாட்டோம். அதனால நம்ம இந்த டேமேஜ் ஆன போர்ஷனை வந்து கட் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி ஜர்தோசியை வாங்கின உடனே அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஊசியில் போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறது வந்து இந்த பீட் நீடில். ஊசியில் நான் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம எங்கே செயின் ஸ்டிச் போடுறோன்றது நம்மளுக்கு வெளியே தெரியும். இந்த தடவை வந்து வெளியே தெரியாது. ஸோ ஜர்தோசிக்குள்ளேயே தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். நான் ஒரு ஸ்டிச் போட்டேன், ரெண்டாவது உள்ளே குத்திட்டு திரும்ப அடுத்த செயின் ஸ்டிச் போட்டேன், திரும்ப மூணாவது தடவை குத்துறேன், 3 செயின் ஸ்டிச் போட்டு நாலாவது வெளியே குத்திடுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜர்தோசி உள்ளே தான் நடக்கும். நம்ம வெளியே எதையுமே பார்க்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வரும். ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எந்த டைரெக்ஷனில் நீடில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா ஜர்தோசி போடுறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு பீஸில் வந்து 3 தடவை உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு நாலாவதாக வெளியே ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப் சாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.